ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம கிராண்ட் லுக்கில் உள்ள ஒரு சிம்பிளான பிகினர்ஸ் யூஸ் பண்ணுற டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸுக்கு 3 லைன் பேசிக்கான உள்ள சரியை யூஸ் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 லைனில் பார்டர், ப்ளவுஸோட நெக் டிசைனுக்கு ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். அதில் சுகர் பீடு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 4 mm யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு நெக்கோட பார்டர் டிசைனை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் 2 சென்டிமீட்டரில் ஒரு ஃப்ளவர் ட்ராயிங் பண்ணி அதில் 3 சென்டிமீட்டர் கேப்பில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பீடு யூஸ் பண்ணி கொடி மாடலில் நான் இதை போட்டிருக்கேன். ஃப்ளவரோட அவுட்லைன் மேலே இந்த லீஃப் மாதிரி வருது இல்லையா, அதில் 4 mm பீடு ஒர்க்கு கொடுத்துருக்கேன். சர்க்கிள்லேயும் அந்த லைன் வருதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் சுகர் பீடு யூஸ் பண்ணி இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளவருக்குள்ளே நான் தர்தூசி ஒர்க் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லீஃப் மாடலில் நான் அந்த ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடியில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதுலேயும் ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி ஒரு லீஃப் அந்த இலை வர மாதிரி அதில் நான் கொடி போல் போட்டிருக்கேன். சுகர் பீடியும் இந்த முடியக்கூடிய இடத்துல 3 mm பீடு ஒர்க் வச்சு நான் அதை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லீஃப் மாடலுக்கு ஒரு சுகர் பீடு, அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு லீஃப் மாடல் போட்டிருக்கேன். அதில் ஒரு சுகர் பீடு, ஒரு 3 mm பீடு, அகைன் ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு லீஃப் மாதிரி அப்படியே வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அவுட்லைன் பேபி பிங்க் கலரில் அவுட்லைன் ஸ்டென்ச் வச்சு போட்டிருக்கேன். சர்க்கிள்குள்ளே அதே பேபி பிங்க் கலர். ஏன் பேபி பிங்க் கலர் யூஸ் பண்ணேன்னா, சாரியோட அவங்க கலர் பேபி பிங்க் கலர் தான். அதனால் அந்த பேபி பிங்க் கலர் யூஸ் பண்ணி ஒரு ரிங் நாட் போட்டிருக்கேன். பிகினர்ஸ் இந்த டிசைன் யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளான ஸ்டெயின் ஸ்டிச்சும், நமக்கு பேசிக் ஸ்டெயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே இந்த ஒர்க்கை அவங்க போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மாடல், கிராண்ட் லுக்கோட இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.